கடலூர் அருகே மகன் வாங்கிய கடனுக்காக முதியவரின் விரல்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. சொத்து பத்திரத்தில் கையொப்பம் கேட்டு ஒரு கும்பல் மிரட்டியிருக்கிறது. பிறகு முதியவரினுடைய விரல்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கிறது. என்ன நடந்தது? சிதம்பரத்தை சேர்ந்தவர் நடராஜ். இவர் தற்போது மயிலாடுதுறையில் தனது மகள் காயத்ரி மற்றும் மணிகண்டன் வீட்டில் மாறி மாறி இருந்தவர்களாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக நடராஜரின் மகன் மணிகண்டன் சிதம்பரத்தை சேர்ந்த பழனிசாமி என்பவரிடம் பல லட்சம் ரூபாய் கடன் வாங்குவதாக கூறப்படுகிறது. இந்த பணத்தை கேட்டு இவர்களிடம் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்ததாகவும், இன்று அந்த பணத்திற்காகத்தான் அந்த மயிலாடுதுறையில் இருக்கும் மணிகண்டன் வீட்டுக்கு சென்று தேடிய போது மணிகண்டன் இல்லாத காரணத்தினால் அதன் பிறகு நடராஜ் எங்கே இருக்கிறார் என்று தேடி பார்த்து ஒரு டீ கடையில் இருந்த போது அவரை அடித்து தரதரான இழுத்து காரில் கடத்தி இருக்கிறார்கள். காரில் கடத்தியதும் உடனடியாக இது சம்பந்தமாக மயிலாடுதுறை காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை காவல்துறையினர் உடனடியாக கடலூர் சுற்றுவட்டார பகுதிக்கும் மற்ற மாவட்டக்கும் தகவல் தெரிவித்தார்கள். அப்படிதான் கடலூரில் போலீசார் சோதனை மேற்கொண்ட போது திமுக கொடி கட்டிய ஒரு கார் வந்த போது அது சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து விசாரித்த போது அதில் ஒரு முதியவர் இருப்பதும், அந்த முதியவர் கடுமையாக தாக்கப்பட்டு அவர் விரல் துண்டிக்கப்பட்டிருப்பதும் பார்க்க முடிகிறது. காவல்துறை இதை பார்த்து அதிர்ந்து உடனடியாக பிடிக்கிறார்கள். நடராஜ் இவர்தான் என்று தெரியாமல் தான் காவல்துறை முதலில் பிடிக்கிறது. அதன் பிறகுதான் இது மயிலாடுதுறையிலிருந்து கடத்தப்பட்ட முதியவர் என்று தெரிய வந்த அடுத்து அந்த குற்றவாளிகளை கைது செய்யப்பட்ட 5 பேரை தற்போது காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்து வருகிறார்கள். இந்த பாதிக்கப்பட்ட நபரை தற்போது நடராஜை கடலூர் அரசு மருத்துவமனையில் அழைத்து வந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த விரல் துண்டிக்கப்பட்டதுக்கான காரணம், நடராஜ் மீது ஏதேனும் சொத்து இருந்தால் அந்த சொத்தை தன் மீது எழுதி கொடுக்க இந்த கும்பல் கேட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கும்பல் மிகப்பெரிய அளவில் போதையில் இருக்கும் காரணத்தால் காவல்துறையாலும் பெரிய அளவில் விசாரிக்க முடியவில்லை. ஆனால் காவல்துறை தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறது. இந்த முதியவருக்கு தற்போது ஒரு விரல் துண்டிக்கப்பட்ட காரணத்தினால் முதல் சிகிச்சை அளிப்பதற்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் வைத்து தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் முகத்தில் பல இடங்களில் அடித்து ஒரு கண் வீங்கிய காரணத்தினால் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை என்பது நடைபெற்று வருகிறது. குற்றவாளிகள் வந்த காரில் கட்சி கொடி கட்டப்பட்டிருந்தது என்று சொன்னீர்கள். அவர்களின் பின்னணி குறித்து தெரிய வந்ததா ஸ்ரீதர்? குறிப்பாக சிதம்பரத்தை சேர்ந்தவர்கள் தான். கடன் வாங்கியவரும் கடன் கொடுத்தவரும் சிதம்பரத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் தற்போது சம்பவம் அனைத்துமே மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடந்த காரணத்தால் மயிலாடுதுறை காவல்துறை இந்த நடராஜ் கடத்தப்பட்ட தகவலுக்கு கொடுத்துதான் தற்போது விசாரணை என்பது மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதல் கட்ட விசாரணை என்பது பணம் கொடுக்கல் வாங்கல் என்பது காரணத்திற்காகத்தான் இது நடந்திருக்கிறது. இந்த சொத்து பத்திரத்தில் கையெழுத்து கேட்பதற்காக இந்த விரல் துண்டிக்கப்பட்டதாம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் முதியவரும் தற்போது மயங்கிய நிலையில் இருக்கிறார். இந்த கடத்தி வந்த கும்பலும் சரியான பதில் கூற மறுக்கிறார்கள். எனவே மற்ற குற்றவாளிகளை கைது செய்த பிறகுதான் முழுமையான தகவல் காவல்துறை தெரிவிக்கும். ஆனால் இந்த கொடியை கூட அவர்கள் எப்படி போட்டு வந்தார்கள் என்பது தற்போது விசாரணை என்பது பிறகுதான் தெரிய வரும். நன்றி ஸ்ரீதர். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.